بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 61வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 17ஆம் தேதி ஓலெவல் பரீட்சை ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய வகுப்பில் நான் ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பியிருந்த 2016, 17, 18, 19 இந்த வினாப்பத்திரங்களில் அரபு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியிலிருந்து அரபு மொழிக்கும் அந்த டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அந்த பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏண்டா அவளுக்கு தெரியும், அது ஒரு கட்டாய வினா. கட்டாய வினா என்ற அடிப்படையில் 20 புள்ளிகளுக்குரிய வினாக்கள், அந்த ரெண்டும் 10 வாக்கியங்கள் வரும். ஒரு வாக்கியத்துக்கு 1 புள்ளி என்ற அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்படும். எனவே கட்டாய வினா என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களை முழுமையாக அதற்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வினாத்தாள் ஒன்றில் அல்லது பகுதி ஒன்றில் அந்த கோடடிக்கிற பகுதி மிச்சம் லேசு, நீங்கள் அதை செய்வீங்க. பகுதி 2, பகுதி 3 பொறுத்த மட்டிலையும் அந்த சொற்களை ஒழுங்குபடுத்துறது அல்லது ஒரு பந்தியை பார்த்து வாக்கியங்கள் அதாவது கேள்விகளுக்கு விடை எழுதுறது என்பது கொஞ்சம் லேசி. அது லேசியும் ஆனால் செஞ்சு பார்க்கணும். ஒப்பீட்டளவில் நான் கண்ட எனக்குள்ள அனுபவத்தின்படி நீங்கள் சிரமப்படக்கூடிய ஒரு இடம்தான் இந்த டிரான்ஸ்லேஷன் என்ற இந்த பகுதி. அப்போ அதில் மிக கவனமாக நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாங்கள் அந்த டிரான்ஸ்லேஷனுக்குரிய பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ நான் போன வகுப்பில் 2016ஆம் ஆண்டு பேப்பரை நாங்கள் பார்த்தோம், சரியா? எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதியை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்போ உங்களுக்கு நான் அன்மியூட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை தாரேன். அப்போ நீங்கள் சில நேரம் விடை எழுதி கொண்டு வந்திருப்பீங்க அல்லது விடை எழுதாமல் வந்திருப்பீங்க, பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் தேவையான விஷயங்களை மாத்திரம் இந்த வகுப்பில் இருந்து கலந்துரையாடுமாறு அல்லது உங்களோட தெளிவின்மைகளை, டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். ரைட். அப்போ 2017ஆம் ஆண்டில் பாருங்க, இந்த உங்களுக்கு வினா கட்டமைப்பு ஏற்கனவே தெரியுமென்னு நான் நம்புகிறேன். அதெல்லாம் நான் அதை பற்றி மிச்சம் பெருசாக பேசலை. அப்போ இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அது குறித்து தெளிவுபடுத்துகிறேன். அப்போ நாங்கள் இப்போ இந்த குறிப்பிட்ட வாக்கியங்களை அரபு மொழியில் மொழிபெயர்க்கிற சம்பந்தமாக அல்லது தமிழில் மொழிபெயர்க்கிற சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்போம். ரைட். அப்போ நீங்கள் அதில் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், எக்ஸாம் பேப்பரில் ஹரக்கத் வராது. இது எக்ஸாம் பேப்பர் உண்டத்தான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, சரியா? இது ஸ்கேன் பண்ணப்பட்ட ஒரு பேப்பர். அப்போ இதே மாடலில் தான் பேப்பர் வரும். ரைட். 2017ஆம் ஆண்டு பேப்பர். அப்போ என்ன இருக்காது, எப்படியுமே ஹரக்கத்து இருக்காது. அப்போ நீங்கள் சரியாக வாசிக்கணும். சரியாக வாசிக்கிறதுலையும் மொழிபெயர்ப்பு தங்கிக்குது என்ற அடிப்படையில் நீங்கள் பிழையாக வாசிக்கின்ற போது கருத்துகள் மாறுபடுவதற்கான இடம் உண்டு என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ரைட். முதலாவது வாக்கியத்தை வாசிங்க பார்க்க யாராவது. முதலாவது வாக்கியம்
குயிக் ஆயிக்கணுமா ரைட் يجلس جد أحمد خلف الطاولة ويستمع إلى الراديو. ஓகே வெரி குட் நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கிறா மகள் ஃபாத்திமா ஓ மொழிபெயருங்க பார்க்கப்பா அஹ்மதின் பாட்டன் மேசைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு வானொலியை செவிமடுக்கிறார். ஓகே அஹ்மதின் பாட்டன் மேசைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு வானொலியை செவிமடுக்கிறார் ரைட் வானொலியை செவிமடுக்கிறார் ஓகே அப்ப அல்லது அவளை மொழிபெயர்க்கலாம் ரைட் அஹ்மதின் பாட்டன் மேசைக்கு பின்னால் அமர்கின்றார் அமர்ந்திருக்கிறார் ராஜ்யு வானொலியை செவிமடுக்கின்றார் மேலும் வானொலியை செவிமடுக்கின்றார் உங்களுக்கு ரெண்டு மாய் மொழிபெயர்க்கலாம் விளங்கினா அவளுக்கு இந்த வாவ் வரக்குள்ள அவளுக்கு தெரியும் அது வாவுல் ஆத்திஃப் அது இன்னொரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய வாவ் என்ற அடிப்படையில இது ஒரு வாக்கியமாக கருத்துல கொண்டு எதை யஜ்லிசு ஜத்து அஹ்மத் ஹல்ஃபத் தாவிலா என்பது ஒரு வாக்கியம் அப்ப அஹ்மதின் பாட்டன் மேசைக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்றார் ஓகே மேலும் வானொலியை செவிமடுக்கின்றார் என்று வரும் ரைட் இந்த இடத்துல நீங்க கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இஸ்தமா என்ற சொல் வந்தால் கட்டாயமாக இலா என்ற இடைச்சொல் வரும் ரைட் இஸ்தமா என்ற சொல் வந்தால் என்ன வரும் இலா என்ற இடைச்சொல் வரும் ஓகே ஹர்ஃபு ஜர் வரும் அப்ப நீங்க வானொலிக்கு செவிமடுக்கின்றார் என்றாலும் சரிதான் வானொலியை செவிமடுக்கின்றார் என்றாலும் சரிதான் ரைட் சில நேரம் உங்களுக்கு வந்து இப்படி வரும் எப்படி இந்த நாங்க வினாத்தாள் ஒன்றில் பகுதி ஒன்றில் கோடடிக்கிற கேள்வி வாரதானே அப்ப பொருத்தமான ஹர்ஃபு ஜர்ரி கீழால் கோடடிக்க வேண்டி வந்தால் நாங்க இந்த சொற்களை தெரிஞ்சுக்கணும் யஸ்தமிஉ இலா இஹ்தாஜ இலா அதே மாதிரி ஹரஸ அலா ரைட் அப்ப என்ன வினை சொல்லுக்கு என்ன இடைச்சொல்வார் என்ற அந்த விஷயமும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஓகே ரைட் அடுத்த ரெண்டாவது வாசிங்க பார்க்க ரெண்டாவது في اللهر تجلس العائلة حول المائدة وتتناول الغداء. ரைட் என்ன கருத்துல வரும் துஹருடைய நேரத்தில் குடும்பம் சாப்பாட்டு மேசையை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது மேலும் பகலுணவை சாப்பிடுகின்றது ஓகே சரியா في الظهر تجلس العائلة حول المائدة ரைட் மதிய நேரத்தில் அல்லது லுஹர் நேரத்தில் அது ரெண்டும் ஓகே தானே மதிய நேரத்தில் ரைட் மேசையை சுற்றி குடும்பம் அமர்கின்றது அல்லது அமர்ந்திருக்கின்றது ஒத்தனாவலுல் கதா மேலும் பகலுணவை உட்கொள்கின்றது ரைட் அப்படிங்கிற பாருங்க தாவிலா என்ற சொல்லும் மேசையத்தான் குறிக்குது ரைட் அதே போல மாயிதா என்ற சொல்லும் மேசையத்தான் குறிக்குது அது என்ன வித்தியாசம் வந்து யாருக்காவது தெரியுமா மாயிதான்ற சாப்பாட்டு மேசை தாவிலான்ற டீ போண்டு ஓகே டீ போன்ற சரியா அந்த வரவேற்பறையில வச்சுக்கிற மேசைக்கு தான் தாவிலான்னு சொல்றது மாயிதா என்பது என்ன சாப்பாட்டு மேசை ரைட் அதே போல தனாவலா என்ற சொல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்து வரும் நான் உங்களுக்கு ஏற்கனவே தொடர்ச்சியாக பல வகுப்புகளை சொல்லி தந்திக்கிறேன் ரைட் சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்ட கொள்ள சாப்பாட்டை உட்கொள்கின்றது அதாவது பகலுணவை உட்கொள்கின்றது சாப்பிடுகின்றது என்ற கருத்தில் பயன்படுத்தலாம் ரைட் இப்ப புத்தகம் அத்தனாவலு அல் கிதாப ரைட் அத்தனாவலுல் கிதாப் என்று வரக்கொள்ள நான் புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்ற கருத்துல தான் வார எனவே தனாவல என்ற சொல்ல வந்து நீங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்த்தா சரி ஓகே அடுத்தது வாசிங்கோ உஹிப்பு அண்ணா தில்கல் ஃபசாத்தீனல் ஹம்ரா அந்த சிவப்பு நிற சட்டைகளை நான் விரும்புகிறேன் வெரி குட் இப்ப வந்து நீங்க ரெண்டு மாதிரி வாசிக்கலாம் அஹப்ப தில்கல் ஃபசாத்தீனல் ஹம்ரான்னு வாசிக்கும் மேலும் ஏன்னா அஹப்ப அவன் விரும்புகின்றான் நான் உதாரணமா சொல்றேன்
உஹிப்புன்னா நான் விரும்புகின்றேன். சரியா? இப்போ இங்கே நீங்கள் வாசிக்கவல்ல அஹப் என்று வாசித்தால் அது ஃபிஅல் தானே, அங்கிட்ட ஃபாயில் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, அங்கிட்ட ஃபாயில் இல்லாட்டி ரைட், ஒருவேளை நீங்கள் தற்செயலாக அப்படி வாசிச்சு பட்டா அடுத்த கருத்து ரீதியாகவும் சில சிக்கல்கள் இருக்கிற மாதிரி விளங்கும் உங்களுக்கு. என்னடா அவன் அந்த சிவப்பு நிற சட்டைகளை விரும்புகின்றான் என்றது அவ்வளோ தூரம் பொருத்தமாக இல்லை. எனவே நீங்கள் வாசிக்க கொள்ள அப்போ கருத்தையும் பார்த்து தான் என்ன செய்யணும், மொழிபெயர்க்கணும். அப்போ உஹிப்பு தில்கல் ஃபசாத்தீனல் ஹம்ரா. ஃபசாத்தீன் என்பதை இடப்பன்மை, ஒருமை சொல் என்ன, முஃப்ரத் என்ன? புஸ்தான். ஃபுஸ்தான். ஃபுஸ்தான் சரியா, ஃபுஸ்தான் ஃபசாத்தீன். அப்போ உஹிப்பு தில்கல் ஃபசாத்தீனல் ஹம்ரா, அந்த அந்த சிவப்பு நிற சட்டைகளை நான் விரும்புகின்றேன். ஓகே, இப்போ தில்கல் ஃபசாத்தீன் அந்த சட்டைகள். ஓகே, நான் அதை சொல்லி தந்தேன் உங்களுக்கு ஞாபகமிக்கும். இப்போ தாலிக்கல் பைத்து அண்டா கருத்து என்ன, அந்த வீடு. தாலிக்க பைத்துன் அண்டா அது ஒரு வீடு. இப்போ தாலிக்க பைத்துன் அண்டு வந்தால் கருத்து என்ன, அது ஒரு வீடு. தாலிக்கல் பைத்து அண்டா கருத்து அந்த வீடு. ஓகே, அந்த அடிப்படையில் தான் நீங்களையும் தில்கல் ஃபசாத்தீன் அந்த சட்டைகள், அல் ஹம்ராண்டா சிவப்பு நிற. ரைட், அப்போ தில்கல் ஃபசாத்தீன் அல் ஹம்ரா அந்த சிவப்பு நிற சட்டைகளை நான் விரும்புகின்றேன் என்று வரும். ஓகே, நாலாவது உந்துரி ஹாதா மஸ்ஜிதுன் வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவானி. ஓகே, டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இந்த 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 பள்ளியையும் பாரு, மேலும் அந்த ஜூவையும் பாரு. இல்ல இல்ல மகன், அப்படி வராது. உங்குரி அண்டா நீ பாரு, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது உங்குரி நீ பாரு. இந்த பள்ளியை பார் அல்ல. ரைட், இது ஒரு பள்ளி. ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளி, இது ஒரு பள்ளி, அவ்வளவுதான். வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவான், மேலும் அது ஒரு மிருக காட்சி சாலை. மேலும் இது ஒரு மிருக காட்சி சாலை. மேலும் இது மிருக காட்சி சாலை. ஒரு தேவல்ல, மிருக காட்சி சாலை. ஹதீகத்துல் ஹயவான், மேலும் இது மிருக காட்சி சாலை. ஓகே, அப்ப இங்க வந்து உங்குரி ஹாதல் மஸ்ஜித்னா இந்த பள்ளி வாசல் அண்டு வரும். அப்ப உங்குரி ஹாதல் மஸ்ஜித் அப்படி வர நீங்க சொன்ன மாதிரி. இது அப்படி இல்லை, உங்குரி ஹாதா மஸ்ஜிதுன் அலிஃப்லாம் இல்லாட்டி இந்த இடத்துல பாருங்க, நீங்க அலிஃப்லாம் இல்லாட்டி சரியா எப்படி வாசிக்கணும், அலிஃப்லாம் இல்லாட்டி இந்த இடத்துல நக்கீரால தான் வாசிக்கணும். என்ன? எஸ் ஃபாத்திமா, தன்வீல் வச்சு தான் வாசிக்கணும். ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளி, இது ஒரு பள்ளி வாசல். வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவான், மேலும் இது மிருக காட்சி சாலை. சரியா? ரைட், ஓகே. அடுத்த வாசிங்க. அடுத்தது سأحضر الطعام والفاكهة والحلوى في الرحلة. ஓகே, سأحضر الطعام والفاكهة والحلوى في الرحلة. ரைட், ஓகே. அது பார்க்கறதுக்கு முன்னு ஹம்மாத் நீங்கள் கிளாஸ் லீக்கிறீங்களோ தெரியாது, இந்த மாடல் இன்னும் மாறல. அரபிக் லாங்குவேஜை பொறுத்த மட்டில் இது மாறியதாக இன்னும் அஃபீஷியலாக தகவல் ஒன்றும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச மட்டில் அப்படி மாறல. 2016 2023 வரங்காட்டியும் மாடல் உண்டாகத்தான் போகுது. சரியா? ஓகே, இது நாங்கள் இப்போ பார்த்து வந்திருக்கிற 17ஆம் ஆண்டு பேப்பர். சரியா? ரைட், ஓகே. ரைட், இந்த மொழி பேருங்க. சௌஹ்லிரு தஆம வல் ஃபாகிஹத வல் ஹல்வா ஃபி ரிஹ்லதி. சௌஹ்லிரு தஆம வாசிங்க. சௌஹ்லிரு தஆம மொழி பேருங்க பார்க்க. வல் ஃபாகிஹத வல் ஹல்வா ஃபி ரிஹ்லதி. பிரயாணத்தில் நான் உணவையும் பழத்தையும் இனிப்பு பண்டங்களையும் வருவேன். சரியா, கொண்டு வருவேன். இந்த சீன் வந்தால் நீங்க உறுதியாகவே என்ன காலத்துல மொழிபெயர்க்கணும்னா நீங்க எதிர்காலத்துல. சரியா, சீன் வந்தா கட்டாயமாக நீங்க எதிர்காலத்துல தான் மொழிபெயர்க்கணும். அப்ப சௌஹ்லிரு தஆம வல் ஃபாகிஹத வல் ஹல்வா ஃபி ரிஹ்லதி, பிரயாணத்தில். சரியா, பிரயாணத்தில் அல்லது சுற்றுலான்னு சொன்னாலும் ஓகே தானே. சுற்றுலாவில், ரைட், சுற்றுலாவில் நான்
உணவையும் பழத்தையும் இனிப்பு பண்டத்தையும் கொண்டு வருவேன் என்றுதான் எழுதணும். சில நேரம் உங்களுக்கு இந்த சொற்களுக்கு பன்மை சொல்லும் வரும். ரைட், உதாரணமாக நீங்க இப்ப சொன்ன மாதிரி வல் ஹல்வா என்ற சொல்லுக்கு இனிப்பு பண்டங்கள் என்று வரவும் வேணும். அது பிரச்சனை ஒன்று இல்லை. சரியா, அது பிரச்சனை ஒன்று இல்லை. உணவையும் பழத்தையும் இனிப்பு பண்டங்களையும் சுற்றுலாவில் நான் கொண்டு வருவேன். ரைட். ஆறாவது. أخذ القلم ليكتب الدرس. ஓகே, அகதல் கலம அப்படி என்றா நீங்களே மொழிபெயர்ங்க பாக்கி. இப்போ எப்படி மொழிபெயர்க்கலாம்? பாடத்தை எழுதுவதற்காக வேண்டி என்னுடைய பேனையை நான் எடுத்தேன். ஓகே, எடுத்தேனா? பே- ஆ, எடுத்தேன் அப்படியா? எடுப்பேன். எடுத்தேன்டா சரியா, அகத்து கொண்டு வரும் வேணா. ரைட், எடுத்தேன். ஓகே, அகத்து கொண்டு வரும். இங்கன்னா ஆகுது ஒன்று தான் நிற்குது. ஆகுது. சரியா, அகதே எல்லாம் எடுப்பேன். எடுப்பேன். ஆகுதுல் கலம லியக்துபத் தர்ஸ. பாடத்தை எழுதுவதற்காக நான் பேனையை எடுப்பேன் அல்லது எடுக்கின்றேன் என்று வரும். ஓகே, ரைட். ஆறாவது. هو يذهب إلى الفصل عنده درس حساب. மொழிபெயருங்க. அவராகிறவர் செல்வார் இலல் ஃபஸ்லி பாட கிளாஸ் வகுப்பறைக்கு செல்வார். ஐந்தஹு தர்சு ஹிசாபின். கணக்குடைய பாடம் அவரிடத்தில் உண்டானதா இருக்குமே, அப்படியான ஃபஸ்லுக்கே அவர் செல்வார். இப்ப ஹுவ என்று சொல்ல நீங்க திரும்ப மொழிபெயருங்க பாக்க இந்த ஆரம்ப பகுதியை. ஹுவ யத்ஹபு இலல் ஃபஸ்ல், அதை மொழிபெயருங்க பாக்க. ஹுவ யதுஹபு, ஹுவ அவராகிறவர், யதுஹபு செல்வார், இலல் ஃபஸ்லி வகுப்பறைக்கு செல்வார். ஓகே ஓகே, சரி. ஐனா அவராகிறவர் என்று சொல்ல தேவையில்லை. சரியா, அவர் அல்லது அவன். ஓகே, அவர் அல்லது அவன், அந்த அவராகிறவர் என்று வர தேவையில்லை. சரியா மகன்? அப்ப ஹுவ யத்ஹபு இலல் ஃபஸ்ல், அவர் வகுப்பறைக்கு செல்கின்றார் அல்லது செல்கின்றார். சரி, அல்லது அவன் என்று சொன்னாலும் பிழையா இல்லை. அவன் வகுப்பறைக்கு செல்கின்றான். இந்தஹு தருச ஹிசாப். இந்தஹு இது எப்படி மொழிபெயர்க்கலாம்? இந்தஹு அவனுக்கு என்று சொல்லலாம். அவனுக்கு கணித பாடம் உள்ளது. ஓகே, இந்தஹு நேரடியாக மொழிபெயர்த்தால் அவனிடத்தில் அல்லது அவரிடத்தில் என்று வரும். இந்தஹு தருச ஹிசாப், அவரிடத்தில் கணித பாடம் உள்ளது என்று வரும். அது பிரச்சனை இல்லை. அவனுக்கு கணித பாடம் உள்ளது என்று சொன்னால் ஓகேயா, ரைட். இது அரபிக் லாங்குவேஜ் பாடம, அரபு இலக்கிய நயம் அல்ல, அரபு மொழிய. சரியா மஹல் ஃபசீனா, நீங்க அரபு இலக்கிய நயம் என்று நினைச்சு வந்திருக்கிறீங்களோ தெரியாது. அப்படியா? அப்படியா மகள் வந்திக்கிறீங்க? இல்ல மகள், அரபு இலக்கிய நயம் என்ற பாடம் வேற, இது அரபு மொழி. நான் நினைக்கிறேன் நீங்க இந்த அரபு மொழி தொகுதி பாடத்துல தான் வாருது. தொகுதி 2ல, தொகுதி 1ல. அதுல ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், சிங்களம், கொமர்ஸ், ரைட். அப்ப நீங்க இதுல எந்த பாடம் எடுக்கிறோ தெரியும். நீங்க ஒருவேளை சிங்கள பாடம் அல்லது கொமர்ஸ் எடுக்கிறீங்களா இருந்தா அரபிக் எடுக்க இயலாது. அப்படியா? சிங்களம்னா மகள். சரி மகள், நீங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் காலையில 8:30க்கு அரபிக் லிட்ரேச்சர்ல நான் ஒரு செமினார் ஒன்றுமே செய்வேன். குயிக்கா ஒரு ரிவிஷன் மாதிரி போவேன். நான் இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே செஞ்சது இது யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். அதே நேரம் நாங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அரபு மதரசாக்கள்ல படிக்கிற மாணவர்களை இலக்காக கொண்டு கொஞ்சம் குயிக்காக நான் சில விஷயங்களை படிப்பிப்பேன். அந்த டைமுக்கு நீங்க ஜாயின் ஆகுங்கள. சரியா மகள்? ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். ரைட், சரி. ஏழாவது வாசிங்க. ஏழாவது. اسمي خديجة أنا سريلانكية وهذه أختي. ஓகே, கருத்து என்ன? اسمي خديجة, என்னுடைய பேர் خديجة,
ம் அன ஸ்ரீலங்கீயன் அன ஸ்ரீலங்கீயத்துன் ம் நான் ஸ்ரீலங்கா நாட்டைச் சேர்ந்தவள். ம் வஹாதிஹி உக்தி இவளாகிறவள் என்னுடைய சகோதரியா இருக்கும். ரைட் இவள் ஓகே என்னுடைய சகோதரி. ரைட் அப்படி வாங்கல இவள் என்னுடைய சகோதரி அவ்வளவுதான் சரியா இப்ப ஆனா ஸ்ரீலாங்கியத்துனண்டா கருத்து நான் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவன் என்றது ஓகே சரியா பிழை இல்லை இலங்கை இலங்கை நாட்டை சேர்ந்தவள் ரைட் இலங்கை நாட்டை சேர்ந்தவள் என்று வருமனா வஹாதிஹி யுக்தி இவள் என்னுடைய சகோதரி ஓகே நாங்க எக்ஸாம் பேப்பர்ல இந்த வாவையும் கருத்துல கொண்டு மொழிபெயர்ப்போம் ஒரு பிரச்சனையுமே இல்லை சரியா இஸ்மி ஹதீஜா என்னுடைய பேர் ஹதீஜா ஆனா ஸ்ரீலாங்கியத்துன் நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவள் வஹாதிஹி யுக்தி மேலும் இவள் இவள் என்னுடைய சகோதரி இவள் உக்தி என்னுடைய சகோதரி அவ்வளவுதான் சரியா மகன் விளங்கினா ஓகே ரைட் அடுத்தது எத்தனாவது 9வதா வாசிங்க 9வது ذهب علي إلى المطبخ وفتح الثلاجة وأحضر بعض العصير. சொல்லுங்க கருத்தையும் சொல்லுங்க ذهب علي إلى المطبخ அலி கிச்சனுக்கு போயிட்டு وفتح الثلاجة ஐஸ் பட்டியை திறந்து وأحضر بعض العصير சில குடிபானங்களை அவன் எடுத்தான் ரைட் சரியா மொழிபெயர்த்தது இல்லாட்டி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா மற்றவங்க சொல்லுங்க பார்க்க கொண்டு வந்தான் எஸ் கொண்டு வந்தான் அஹ்லரண்டா கொண்டு வந்தான் ரைட் அடுத்தீங்கன்னா மத்பஹண்டா கிச்சன் ஓகே சல்லாஜா ஃப்ரிட்ஜ் ரைட் அல்லது ஐஸ் பெட்டின்னு சொன்னீங்க ரைட் இதற்கெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்குதுன்னா மத்பஹண்டா சமையலறை சரி சமையலறை சல்லாஜாண்டா குளிர்சாதன பெட்டி ஓகே முடிந்த வரைக்கும் நாங்க ஒரு லாங்குவேஜ்ல போறது நல்ல சரி ஓகே அப்ப ذهب علي إلى المطبخ அலி சமையல் அறைக்கு சென்றான் ஓகே நான் 2 மாதிரி மொழிபெயர்க்கிறேன் பாருங்க அலி சமையல் அறைக்கு சென்றான் وفتح الثلاجة மேலும் குளிர்சாதன பெட்டியை திறந்தான் وأحضر بعض العصير ரைட் மேலும் சில பழச்சாற்றை கொண்டு வந்தான் ரைட் அல்லது எப்படி மொழிபெயர்க்கலாம் சேர்த்து ஃபுல்லா ذهب علي إلى المطبخ சொல்லுங்க மகன் சொல்லுங்க அலி சமையலறைக்கு சென்று குளிர்சாதன பெட்டியை திறந்து சில குடிபானங்களை கொண்டு வந்தான் சில குடிபானம் என்றதை விட ஆசீரண்டா கருத்து என்ன ஆசீரண்டா பழச்சாறு சரியா பழச்சாறு அந்த ஜூஸ்னா அப்படியா ரைட் பழச்சாறுண்டே எடுங்கள ஆசீரண்டா சில பழச்சாறை கொண்டு வந்தான் அப்படி சேர்த்து மொழிபெயர்க்க வேணும் அப்ப இந்த வா என்றதை நீங்க கருத்தில் கொள்ள தேவையில்ல மேலும் என்று சொல்ல தேவையில்லை உங்களுக்கு அப்படி மொழிபெயர்க்கிற சிரமமாக இருந்தால் நீங்க உடைச்சே மொழிபெயருங்க இது ஒரு வாக்கியம் ذهب علي إلى المطبخ ஒரு வாக்கியம் وفتح الثلاجة இன்னொரு வாக்கியம் وأحضر بعض العصير அது இன்னும் ஒரு வாக்கியம் அப்படி மேலும் என்று சொல்ல மேலும் அல்லது இப்ப இவர் சொன்ன மாதிரி அலி சமையலறைக்கு சென்று குளிர்சாதன பெட்டியை திறந்து சில பழச்சாற்றை கொண்டு வந்தான் என்று சொல்ல மேலும் ரைட் ஓகே 10வது மொழிபெயர்ங்க பார்க்க 10வது வாசிங்க هذا معسكر جميل وصلنا هنا يوم الخميس. اوكي هذا معسكر جميل وصلنا هنا يوم الخميس. மொழிபெயர்ங்க பார்க்க இந்த முகாமாகிறது அழகானதாயிருக்கும் வசல்னா நாங்கள் சென்றடைந்தோம் அங்கே யோமல் கமீஸ் வியாழக்கிழமை ரைட் இந்த முகாமாகிறது என்றது பிழை ஹாதல் முஅஸ்கருன் இது ஒரு அழகான முகாம் ஏன்னா கூடாரம் இந்த கூடாரம் அல்ல ஹைமாண்டாத்தான் கூடாரம் முஅஸ்கரண்டா முகாம் தான் இப்ப ஹாதல் முஅஸ்கரன் வந்தா தான் இந்த முகாம் என்று வருது ஹாதா முஅஸ்கருன் ஜமீலுன்டா இது ஓர் அழகான முகாம் வழங்கினா அவளுக்கு இது ஒரு அழகான முகாம்
ரைட். வசல்னா ஹுனா யோமல் ஹமீஸ், இங்கு நாம் எப்ப யோமல் ஹமீஸ்னா வியாழக்கிழமை வந்தடைந்தோம். விளங்கினா? வந்தடைந்தோம் என்று வரும். சரியா? விளங்கினா? இப்ப எக்ஸ்கியூஸ் மீ சார், அது என்ன சார்? ஹாதாக்கு அப்புறம் என்ன சார் இருக்குது? முஆஸ்கருன். முஆஸ்கருன் அப்படின்னா என்ன சார்? முகாம். முகாம். முகாம்னா கேம்ப். கேம்ப். கேம்பா? சரி சரி. கேம்ப். ஹைமாண்டா டென்ட், கூடாரம். கேம்புக்கு பேத்து நாங்கள் அடிக்கிறோம் இல்லையா, டென்ட், ஹைமா, அதுக்கு சொல்றது ஹைமாண்டு கூடாரம். இது கேம்ப். சரியா? முஆஸ்கரண்டா முகாம். சரியா? ரைட். ஓகே. சரிதானே? சரிதானே புள்ளகள்? சரிதானே? முகாம் தானேனா முஆஸ்கரண்டா? ஆம் சார். ரைட். ஓகே. ஓகே. சரி. இப்ப இந்த 10 வாக்கியங்களை பொறுத்த மட்டும் முடிந்த வரைக்கும் அதுல எந்த பிழைகளும் வராம சரியா பூரணமாகவே புள்ளிகள் எடுக்க பார்க்கணும். 10 மார்க்ஸ் தான். அப்போ ஒரு வாக்கியத்து 1 மார்க்ஸ் தானே. அப்ப ஆங்காங்கே 2-3 பிழைகள் 2 வரக்கொள்ள முழுமையாக புள்ளிகளை நீங்க இழக்க வேண்டி வரும். சரி. அப்ப கவனமாக வாசிச்சா இதற்கு முழுமையான புள்ளிகளையும் எடுக்கணும். குறிப்பாக இந்த இடங்கள்ல ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளிவாயல். ரைட். அந்த மாதிரி இடங்கள்ல கவனமாக நாங்க மொழிபெயர்க்கணும். இங்க இப்படி மொழிபெயர்த்தீங்க ஹாதா முஆஸ்கருன் ஜமீலுன், அலிஃப்லாம் இல்லாட்டி ஹபர் இல்லையா? அலிஃப்லாம் இல்லாட்டி இது வந்து ஹபர், இது முப்ததா. ஹாதா முஆஸ்கருன் ஜமீலுன், இது ஓர் அழகான முகாம். முஆஸ்கருன் அண்டா இது ஒரு முகாம், ஜமீல் அண்டா அழகான. அப்ப முஆஸ்கருன் ஜமீலுன் அண்டா அழகான முகாம். ஹாதா முஆஸ்கருன் ஜமீலுன், இது ஒரு அழகான முகாம். அப்ப பிழை வராம முடிந்த வரைக்கும் இந்த பகுதியில முழுமையாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப நீங்க வாங்க இன்னொரு பகுதிக்கு. என்ன? பின்வரும் வாக்கியங்களை அரபியில் மொழிபெயர்க்க என்று வருது. ரைட். அப்ப இதுதான் கொஞ்சம் நீங்க மேலுள்ள பகுதியை விட அரபில இருந்து தமிழுக்கு மாற்றுவதை விட தமிழ்ல இருந்து அரபுக்கு மாற்றுவது என்பது சில நேரம் உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். ஆனா அதுவும் கஷ்டம் இல்லை. நிதானமாக யோசிச்சா அழகா எழுதலாம். ரைட். உமர் ஓய்வு நேரங்களில் புத்தகங்களும் சஞ்சிகைகளும் வாசிப்பான். இது எப்படி நாங்க மொழிபெயர்க்கிற? يقرأ عمر الكتب والمجلات في أوقات الفراغ. ஓகே. எப்படி? யக்ரா வாசிப்பான் என்ன அல்லது வாசிக்கிறான். ஓகே. அப்ப யக்ரா யார் வாசிக்கிறா? உமர். உமர் வாசிக்கிறான் அல்லது வாசிப்பான். என்ன வாசிக்கிறான்? புத்தகங்களும் சஞ்சிகைகளும். அப்ப நாங்க முதலாவது என்ன எழுதணும்? கிதாப். புத்தகங்கள். புத்தகங்கள் தான் நீக்குதா பண்மையில கருத்துல சொல்லணும். எப்படி வர? அல் குத்துப். அடுத்தது சஞ்சிகைகள். மஜல்லா. மஜல்லா இல்ல. இப்ப மஜல்லான்னு போட்டா பிழை. இப்படி போடப்படாது. சஞ்சிகைகள். சஞ்சிகைகள் பண்மையிலைக்கு இது மகன். والمجلات. ஓகே. ஒன்று மஜல்லாத். ரைட். மஜல்லாத். அடுத்து அலிஃப்லாமும் போடணும். என்ன? வல் மஜல்லாத். யக்ரஉ உமர் அல் குதுப வல் மஜல்லாத். எப்ப வாசிக்கிறான்? எப்ப? உமர் ஓய்வு நேரங்களில். இந்த அவுகாத்தில் ஃபரா. இந்தயா ஃபியா? في وقت الفراغ. ரைட். ஃபி வக்தில் ஃபராகி என்றது ஓகே. ஆனா ஓய்வு நேரங்களில் என்று தானே இருக்குது. அப்ப எப்படி வரும்? في أوقات الفراغ. ரைட். ஃபி வக்தன்னு சொல்ல விட பொருத்தம் என்ன? அவுகாத்தில் ஃபராகி என்றதுதான் பொருத்தம். விளங்கினா? முதலாவது நாங்க டிரான்ஸ்லேட் பண்ண கொள்ள ஃபிஅலை பார்க்கணும். அந்த ஃபிஅலைத்தான் நாங்க முதலாவதாக எழுதணும். ஃபிஅல் என்ன காலத்துல இருக்கிறன்னு பார்க்கணும். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்றதையும் பார்க்கணும். ரைட். அப்ப இது வந்து பொதுவாக வாசிப்பான் என்பது நிகழ்காலத்தில் இருக்குது அல்லது வாசிப்பான் என்பது இந்த இடத்துல பார்க்க கொள்ள எதிர்காலத்தில் இருக்குது. எங்களுக்கு அதுல டவுட் இருக்குமா இருந்தா உமர் ரீட்ஸ் அண்டிக்குது. ரீட்ஸ் என்பது அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ்ல வருது இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நாங்க ரீட்ஸ் என்று சொல்றது. வில் ரீட் அண்டு வந்தால் அது ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப எங்களுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தும் என்ன அமைப்பில் எழுதலாம் என்றதை பார்த்துக்கொள்ள மேலும். வாசிப்பான் எங்களுக்கு சயக்ரவுன்னு சொன்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை.
யக்ரவு யக்ரவு என்றாலும் ரெண்டு கருத்துலையும் மாறும் தானே. ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் மாற, ஃபியூச்சர் டென்ஸ்லையும் மாற, நிகழ்காலத்திலையும் மாற, எதிர்காலத்திலையும் மாற. எனவே எங்களுக்கு யக்ரவு என்ற சொல்லையே போடலாம். அவரை யாரு செய்யற? ஃபாயில் உமர். அப்ப யக்ரவு உமர், உமர் வாசிக்கின்றான், வாசிப்பான். அவரை மஃபூல் பிஹி, எதை வாசிப்பான்? புத்தகங்களும் சஞ்சிகைகளும். அப்ப அல் குதுப வல் மஜல்லாத் எப்போது வாசிப்பான்? ஓய்வு நேரங்களில், ஃபி அவ்காத்தில் ஃபராகி என்று வரும். சரியா? அப்ப நீங்க வாக்கியமாக எழுதக்கொள்ள, அரபில் எழுதக்கொள்ள ஹரக்கத்து வைக்கணும் என்ற அவசியம் உங்களுக்கும் இல்லை. சரியா? ரைட். ஹரக்கத்து இல்லாம நீங்க எழுதினா சரியா? ரைட். அடுத்த வாசிங்க. அடுத்தது என்ன? உஸ்மானுடைய வாசிங்க பார்க்க. உஸ்மானுடைய தந்தையும் அவனது மாமாவும் அதிகமாக வேலையில் ஈடுபடுகிறார்கள். ரைட். இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்க. எழுதினாக்க காமபியை கொண்டு எழுவலுமா? எழுதி பார்ப்போமே. والد عثمان وعمي مشغول جدا. ரைட். நீங்க சொல்ற பாப்பா. வாலிது உஸ்மான் وعمي وعمه أنا وعمه مشغول جدا مشغول جدا مشغول جدا. في என்ன விலங்கல்ல? في مشغول جدا. مشغول جدا مشغول جدا. சரி. ஓகே. مشغول جدا. ரைட். சரி. ஒன்னாவது சரி. பாருங்க. உஸ்மானுடைய தந்தையும், வாலிது உஸ்மான், சரி, அவனது மாமாவும், வஅம்முஹு, உஸ்மான்ஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் மெட்டர்னல் அங்கிள். சரியா? இது வரங்காட்டி சரி. வெரி பிஸி. பிஸி, பிஸிக்கு குறிக்கிற சொல்ல என்ன? மஸ்கூல். மஸ்கூல்ண்டா பிஸி. மஸ்கூலு ஜித்தன்டா வெரி பிஸி. ரைட். இங்கன சின்ன ஒரு மாத்தம் உண்டு இருக்கிற மாதிரி விலங்கு இல்லையா? மஷ்கூலானி ஜித்தன். மஷ்கூலானி ஜித்தன் என்று தான் வரணும். சரியா? மஷ்கூலானி ஜித்தன். ஏன் மஷ்கூலானி என்று வரணும்? தஸ்னியா. தஸ்னியா அல்லது முசன்னா. எஸ், ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா, ஒன்று வாலிது உஸ்மான், உஸ்மானுடைய தந்தை. அடுத்தது வஅம்முஹு, அவனுடைய மாமா. அப்ப வாலிது உஸ்மான் வஅம்முஹு மஷ்கூலானி ஜித்தன் என்று வருமா? சரி. இப்போ காமபியை போட்டு எப்படி சொல்றது? நீங்க வாக்கியம் எழுதி வந்திருக்கிறீங்களா? ரைட். ஓகே. ரைட். பேனையின் விலை என்ன? ரைட். பேனை 10 எப்படி சொல்றது? கம் அல் கலம். கம் அல்ல. விலை என்னன்னு வரக்குள்ள கம்ம போட்டுருல. என்ன போடுற? பிகம். சரியா? ஹவு மச். ஹவு மச்ன்றது பிகம். ரைட். கம்மண்டா எத்தனை? ஹவு மணி. ஏன்னா கம்மண்டா எத்தனை என்று வார்த்தை தான் கம்ம போடுறது. எவ்வளவு என்று வரக்குள்ள சரியா? பிகம். அதைத்தான் போடுற. சரியா மகன்? அப்ப பேனைக்கு விலை என்னன்னு வரக்குள்ள பிகமில் கலம் தான். விலகினா மகன்? இப்ப விலகினா பிகமில் கலம். ஆனா விலைய குறிக்கின்ற அரபு சொல்லலாம் தேடிக்கொண்டிருக்கிறல்ல. பிகமில் கலம் என்றாலே பேனையின் விலை என்ன? பிகமில் கிதாப், புத்தகத்தின் விலை என்ன? ரைட். பிகமில் மிர்சாம், பென்சிலின் விலை என்ன? ரைட். அடுத்தது பேனை 10. எப்படி சொல்றது? அல் கலமு அல் அஷர. அஷர. ரைட். அஷரா. டென்ஸ். அஷரா குரூஸ் போட்டு சொல்லுங்க. இல்ல ரியால் இல்ல, குரூஸ போடுங்க. அஷரா விலங்கல் எப்படி? அஷரா விலங்கல்ல. அஷரா அந்த சொல் என்னன்னு விலங்கல்ல மகள் எனக்கு. அஷர ரியாதுன். ரியால் வராது. ரியால் என்ற சொல் வராது. பாத்திமா என்ன சொன்னீங்க? ஹலாலாத். அப்படியா? இல்ல, அல் கலமு பி அஷ்ரத குரூஷி. குரூஸ். குரூஸ் சொல்ல போடுங்களா. நாணயம் தானே மகள். ஹலாலாத் என்பது எந்த நாணயம் அழகோ தெரியாது. ரைட். குரூஸை போடுங்க. ரைட்.
இங்கே அல் கலமு அஷரத்து குரூஸ் அல்ல, பியை கொண்டுதான் சொல்லணும். பி அஷரத்தி குரூஸ் என்று வரும். பி அஷரத்தி குரூஸ். சரியா? பி அஷரத்தி குரூஸ். ரைட். பிகமில் கலம் அல் கலமு பி அஷரத்தி குரூஸ். ரைட், விளங்கினா? ஓகே. இப்போ உதாரணமாக 10 ரூபாய்களாகும் என்றால் எப்படி வரும்? அல் கலமு பிகமில் கலம், பேனை எவ்வளவு? how much is the pen? அல் கலமு பி அஷரத்தி, அதாவது ரூபியால சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்றது? ரூபியா. சொல்லேலுமா? பி அஷ்ரி ரூபியாத்தின் என்று வரும். 10 ரூபாய்கள் ஆகும். பி அஷ்ரி ரூபியாத்தின் என்று வரும். ஏண்டா ரூபியத்துன் பெண்பால் சொல் தானே. ரூபியத்துன் பெண்பால் சொல். எனவே இலக்கம் எழுத கொள்ள நாங்கள் ஆண்பால் எழுதணும். ரைட். பி அஷ்ரி ரூபியாத்தன் எழுதணும். சரியா? விளங்கினா? ஓகே. ரைட். நாலாவது வாசிங்க. ஃபாத்திமா. பாத்திமா சூரிய ஒளி நுழைவதற்காக எண்ணலை திறப்பாயாக. சொல்லுங்க, எப்படி வரும்? யா ஃபாத்திமா. யா ஃபாத்திமா. வெரி குட். ஃபதஹ அல் இல்ல, ஃபதஹ என்றா திறந்தான். திறப்பாயாக, ஏவலாக சொல்லணும். யா ஃபாத்திமா. ஃபதஹ யஃப்தஹு யஃப்தஹ். ஃபதஹ திறந்தான், யஃப்தஹு திறக்கின்றான், இஃப்தஹ் திறப்பாயாக. பெண்பால வந்திக்கிறதால் எப்படி வரும்? இஃப்தஹி. இஃப்தஹி என்று வரும். ஓகே. இஃப்தஹி. ஜன்னலை திறப்பாயாக. ஏன்? எதற்காக? லித்ததுகுல நுழைவதற்காக. லித்ததுகுல நுழைவதற்காக. எது நுழைவதற்காக? அஷ்ஷம்ஸ். ஓகே. சூரியன் தானே. சூரியன் நுழைவதற்காக என்பது கருத்து என்ன? சூரிய ஒளி நுழைவதற்காகத்தான். சரியா? ஓகே. யா ஃபாத்திமா. இப்ப சூரிய ஒளின்னு எழுதினாலும் பிரச்சனை இல்லையா? இல்ல, பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தெரியுமாண்டா எழுதலாம். சரி. ஒளியை குறிக்கின்ற சொல் தெரியுமாண்டா எழுதலாம். பிரச்சனையே இல்லை. ரைட். யா ஃபாத்திமா இஃப்தஹி அந்நாஃபிதத லிததுகுல ஷம்ஸ். அல்லது இப்படி எழுதலாம், இஃப்தஹி அந்நாஃபிதத யா ஃபாத்திமா லிததுகுல ஷம்ஸ். சரியா? அப்படி எழுதலாம். மேலுமா எங்களுக்கு விழிக்கிறத பொறுத்த மட்டும் வாக்கியத்திட ஆரம்பத்துல கொண்டு வர மேலும், வாக்கியத்தில நடுவுல கொண்டு வர மேலும், சில போது வாக்கியத்திட இறுதியில கொண்டு வர மேலும். யா ஃபாத்திமா இஃப்தஹி அந்நாஃபிதத லிததுகுல ஷம்ஸ். இது மிச்சம் பொருத்தமான வாக்கியமாக இருக்குது. ரைட். அடுத்தது 100 ஷம்ஸ். 100 ஷம்ஸ் என்று வரக்குள்ள மகள் 100 என்பது ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். அப்ப லித்ததுகுல என்று வருமா? இல்ல. சரியா? அப்ப லியதுகுலன்னு தான் வரும். அதெல்லாம் சிக்கல். ஏன்னா நீங்க நாசியின் புக்கில் அது இருந்துதான் வாக்கியங்கள் வருது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரும். அல் அரபியத்து லின்னாசியின் அந்த பாடத்துல, அந்த புக்ல, ரைட், அல் ஜுஸுல் அவ்வல் அல் ஜுஸு சானி, இந்த 2 பாகங்கள் இருந்துதான் வாக்கியங்கள் 100க்கு 90% 95% வரும். எனவே நீங்க பாடமாக்கிக்கிறது அல்லது படிச்சிக்கிறது உங்களுக்கு இப்படி ஞாபகம் வருமாக இருந்தால், உதாரணமாக லிததுகுல ஷம்ஸ் தான் நீங்க படிச்சுக்கிறீங்க, இப்படித்தான் உங்களுக்கு ஞாபகம் வருமா இருந்தா அப்படியே நீங்க எழுதுங்க. நீங்க அந்த சூரிய ஒளியை குறிக்கின்ற சொல் என்ன என்றதை வச்சு எல்லாம் நீங்க எழுத போனா உங்களுக்கு சிக்கலாகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்ப நான் ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி 100 என்பது ஆண்பால் சொல். அப்ப லிததுகுல என்று வராது. அடுத்த 100 என்ற சொல் பொருத்தமா, அல்லது ஒளியை குறிக்கின்ற வேறு ஏதாவது சொற்கள் இருக்குதா? ஒளி கீற்றுகள், அஷிஅத்துன் அந்த சொற்கள் இருக்குது. அப்ப அது பொருத்தமா? அப்படி சிக்கல்கள் இருக்குது. எனவே நீங்க புத்தகத்துல இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருமாக இருந்தால் அது அப்படியே நீங்க எழுதுங்க. அதையெல்லாம் பார்க்க வேணும். சூரிய ஒளி என்ற சொல் வந்திருக்குது என்பதெல்லாம் நீங்க பார்க்க வேணும். சரியா? இப்ப நீங்க படிக்க கொள்ளையும், நாங்க உங்களுக்கு ஆன்லைனும் கூட கிளாஸ் செய்ய கொள்ளையும், இந்த வாக்கியம் அந்த இடத்துல லிததுகுல ஷம்ஸ் என்ற இடத்துல சூரியன் நுழைவதற்காக நாங்கள் சொல்லி தரல இல்லையா மகள்? அப்படித்தானே? சூரிய ஒளி நுழைவதற்காக.
தான் சொல்லி தந்தோம். ஏன்னா இப்ப சூரிய ஒளி நுழைவதற்காக ஃபாத்திமாவே நீ அண்ணலை திறப்பாயாக என்று வரும். சரியா? ரைட். அடுத்தது எப்படி வரும்? புவியியல் பாட ஆசிரியர் நீர் வர்ணங்களை அதிகமாக விரும்புவார். يحب مدرس الجغرافية கொஞ்சம் வரீங்க. யுஹிப்பு யுஹிப்பு முதர்ரிசு يحب مدرس مدرس الجغرافية ஜுஹ்ராஃபியா ألوان المائية அல்வானன் மாஇயா ألوان المائية மாஇயா அதிகமாக كثيرا கசீரன் كثيرا கசீரன். ரைட். யுஹிப்பு முதர்ரிசுல் கொஞ்சம் வரீங்க. யுஹிப்பு முதர்ரிசுல் ஜுஹ்ராஃபியா அல்வானன் மாஇயத்தன் கசீரன். ரைட். இது வேற யாராவது வேற முறையில் எழுதிக்கிறீங்களா? யாராவது? சார் சயுஹிபூன வராதா சார்? அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல தானே சார் இருக்கு. அத்தான் மகன், உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் டென்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறதானே. நீங்க இப்ப அரபு மொழியில மகன் யுஹிப்பு என்ற சொல் விரும்புகிறார் விரும்புவார் ரெண்டு அர்த்தத்திலையும் வரும். எனவே அங்க சயுஹிப்பு என்ற சொல்ல சாவ கட்டாயம் போடணுமென்றே இல்லை. சரியா? யஃஅலு என்ற கருத்து செய்கிறான் செய்வான் ரெண்டு அர்த்தத்திலையும் பயன்படுத்தலாம். ஆனா சயஃஅலு என்று வந்தால் செய்வான் என்ற கருத்துல மட்டும்தான் வரும். யஃஅலு என்று சொல்ல பொறுத்த மட்டும் இல்ல, செய்கிறான் என்ற கருத்திலே வரும், செய்வான் என்ற கருத்திலே வரும். எனவே யுஹிப்பு என்ற சொல்லுக்கு நீங்க ஃபியூச்சர் டென்ஸ்லையும் எடுக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் எடுக்கலாம். விரும்புவார் விரும்புகிறார் ரெண்டுமையும் எடுக்கலாம். சரி, இந்த வாக்கியத்தை வேற யாராவது எழுதிக்கிறீங்களா? ஓ சார். சொல்லுங்க பாக்க, எப்படி எழுதிக்கிறீங்க? அல்வானுன் மாஇயா அல்வானன் யுஹிப்பு அல்வானுன் மாஇயா சொல்லுங்க. யுஹிப்பு யுஹிப்பு அல் முதர்ரிசுல் ஜுஹ்ராஃபியா கஸீரா. ஜுஹ்ராஃபியா கஸீரா. ரைட். வேற யாராவது வித்தியாசமா இப்படி எழுதிக்கிறீங்களா? ஃபாத்திமா, நீங்க எப்படி எழுதிக்கிறீங்க? ஃபாத்திமா எழுதலையா நீங்க? எழுதிக்கிறேன். சொல்லுங்க பாக்க, எப்படி எழுதிக்கிற? யுஃபல்லிலுல் முதர்ரிஸ் அல்-ஜுக்ராஃபியா அல்-முதர்ரிஸ் வல் ஜுக்ராஃபியாவா? அப்படியா? இல்ல, முதர்ரிசுல் ஜுக்ராஃபியா. ஜுக்ராஃபியா. அல்வானுல் மாஇயா ரைட். நான் வேற டைப் பண்றேன்னா சொல்லுங்க. யுஃபல்லிலு முதர்ரிஸ் அல் ஜுக்ராஃபியா அல்வான மாஇயா கஸீரன். சரியா? சரி, ஓகே. ரைட். இப்போ இதுல பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குறதுக்கும். முதலாவது சொன்னவர் யுஹிப்பு முதர்ரிசுல் ஜுக்ராஃபியா அல்வானன் மாஇயத்தன் கஸீரன் என்று சொல்லிக்கிறேன். சரியா? அதுவும் சரி. ரைட். அதாவது விரும்புவார் என்ற சொல்ல பொறுத்த மட்டில ரைட், யுஹிப்பு, யுரீது, யுஃபல்லிலு போன்ற பல கருத்துகள் இருக்குது. சரியா? இப்ப நீங்க யுஹிப்பு என்ற சொல்லுக்கு பிழை இல்லை, அது ஓகே. ரெண்டாவது மகான், நீங்க சொன்னீங்க நஸ்ஹான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அதை கருத்துல கொண்டா இந்த பிழை வராது. அல்வானன் மாஇயத்தன் என்ற சொல்ல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? முதலாவதாக கொண்டு வர மாட்டீங்க. முதலாவதாக கொண்டு வர வேண்டியது மகன் நல்லா பார்த்து கொள்ளுங்க, விரும்புவார். அதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அரபு மொழியை பொறுத்த மட்டில ஃபிஅலத்தான் நாங்க என்ன செய்யணும்? முதலாவதாக எழுதணும், விரும்புவார். ரெண்டாவது, யார் விரும்புவார்?
புவியியல் பாட ஆசிரியர். அது ரெண்டாவது யார்? அந்த ஒன்னாவது அந்த குறிப்பிட்ட செயலை நாங்க எழுதுறது, சரியா? செயலை எழுதுறது. ரெண்டாவது அந்த குறிப்பிட்ட செயலை செஞ்சவரை நாங்க எழுதுறது. விரும்புவார்ண்டா யார் விரும்புவார்? புவியியல் பாட ஆசிரியர், அவர் விரும்புவார். மூணாவது எதை விரும்புவார்? நீர் வர்ணங்களை விரும்புவார். அப்ப நீர் வர்ணங்களை என்பது மூணாவது. அப்ப ஒன்னாவது ஃபிஇல் அந்த செயல், ரெண்டாவது ஃபாயில் அந்த குறிப்பிட்ட செயலை செய்தவர், மூன்றாவதாக மக்பூல் பிஹி அதாவது செயற்படு பொருள். அதுபோலதான் இப்படி விரும்புவார் அதிகமாக அப்படி வாரது, ரைட்? அப்ப அந்த அடிப்படையில மகன் அல்வானின் மாயத்தினது நீங்க பிஸ்டு போட்டா அவங்களோட வாக்கியம் எப்படியுமே பிழை, அது பிழைதான், சரி? அப்ப அடுத்தது யுஹிப்பு அல் முதரிசுல் ஜுகுராஃபியான்னு சொல்ல இயலாது. புவியியல் பாட ஆசிரியர் முதரிசுல் ஜுகுராஃபியா, கணித பாட ஆசிரியர் முதரிசுல் ஹிசாப், விஞ்ஞான பாட ஆசிரியர் முதரிசுல் உலூம், சரியா? முதரிஸ் என்பது முலாஃப், ரைட்? முலாஃப் அங்கே வார பாடங்கள் வந்து முலாஃப் இலைஹி, எனவே அலிஃப்லாம் முலாஃபுக்கு வராது. இப்போ முதரிசுல் ஜுகுராஃபியாண்டா புவியியல் பாட ஆசிரியர் விரும்புகிறார் கசீரன் அதிகமாக, சரியா? அப்ப யுஹிப்பு முதரிசுல் ஜுகுராஃபியா அல்வானன் மாஇயத்தன் கசீரன் என்று வரும், சரி? இப்போ இங்கே பாத்திமா நீங்க சொன்ன மாதிரி யுஃபல்லிலு என்ற சொல் தான் புத்தகத்துல இருக்கிற சொல், சரியா? விரும்புகிறார் அதாவது மேலாக கருதுகின்றார் என்ற கருத்துல வருது, ஓகே? ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க யுஃபல்லிலு என்ற சொல்லையோ யுஹிப்பு என்ற சொல்லையோ பயன்படுத்தலாம். அப்ப யுஃபல்லிலு முதரிசுல் ஜுகுராஃபியா, ரைட்? அல்வானல் மாஇயத்த கசீரன் அல்லது அல்வானன் மாஇயத்தன் கசீரன், ரெண்டு மாயும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சரியா? இப்ப சில நேரம் உங்களுக்கு ஆங்கில மொழி தெரியுமாக இருந்தால் நீங்க ஆங்கிலத்தையும் பார்க்கலாம். ப்ரொஃபர் இந்த சொல்லிக்கிறதானே இந்த ப்ரொஃபர், ரைட்? அப்ப ப்ரொஃபர் என்பது ஒன்றை விட ஒன்றை மேலாக கருதினான், அதுதான் கருத்து ப்ரொஃபர், சரியா? அப்ப அதுக்கு பயன்படுத்துற சொல் வந்து வேறொன்றும் இல்லை, இந்த ஃபல்லல யுஃபல்லிலு என்ற சொல்லத்தான் பயன்படுத்துறது. இதை தாண்டி யுஹிப்பு என்ற சொல்லோ யுரீது என்ற சொல்லோ யதமன்னா என்ற சொல்லையோ பயன்படுத்துறது இல்லை, ரைட்? அப்ப ப்ரொஃபர் என்ற சொல்ல வந்து உங்களுக்கு ஆங்கிலம் அதுவும் கேளுமா இருந்தா உங்களுக்கு ஞாபகம் வரும், யுஃபல்லிலு என்ற சொல் தான் ஞாபகம் வரும். அப்படியும் நீங்க பார்த்து எழுதலாம. இதுல மகள் சதா சொல்லிக்கிறீங்க என்ன, கசீரன் என்ற சொல் வந்து ஆங்கிலத்துல இல்லை, உண்மைதான், சரி? அது வந்து பேப்பர்ல வர மிஸ்டேக் தானே, அதை நான் மார்க்ஸ் குறைப்படுறதல்ல. த ஜியோகிராஃபி டீச்சர் ப்ரொஃபர்ஸ் வாட்டர் கலர்ஸ். அப்ப கசீரன் என்ற சொல்ல குறிக்கக்கூடிய ஆங்கில சொல் அங்க இல்லை, அது பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா இருந்தா தமிழ்ல நீங்க வாசிங்கோ, ஆங்கிலம் இப்ப இங்கிலீஷ் மீடியத்துல நீங்க எழுதுற ஒரு ஆளாக இருந்தால் இங்கிலீஷை வாசிங்கோ, அதே நேரம் சப்போர்ட்டுக்கு நீங்க அடுத்த லாங்குவேஜையும் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, ரைட்? பூகோள வித்யா குருவரையா திய என்ன தாயம் மலட்ட வடாத் கெமெத்தக் தக்வமி, அந்த வடாத் என்ற சொல் இருக்குது. இப்போ வடாத் என்ற சொல் சிங்களத்தில் இருக்கிற மாதிரி அதிகமாக என்ற சொல் தமிழ்லையும் இருக்குது, எனவே அந்த அதிகமான என்ற சொல்ல நாங்க கொண்டு வந்தா நல்லா. இன்னும் சில நேரம் சிங்களமே தெரியல என்றதால தான் நாங்கள் அரபு படிக்கிறோம், ஏன்னா அரபு படிக்கிறதே சிங்களம் கஷ்டம் என்றதால அப்படி யோசிக்கிறார்கள், ரைட்? அடுத்த லாங்குவேஜையும் கொஞ்சம் பார்த்து கொண்டா நல்ல, சரியா மகன்? விளங்குனா? அப்ப இப்ப இங்கிலீஷ் மீடியம்ல நம்ம எழுதுற ஆட்களால வந்து இப்ப அவங்க வந்து கசீரன் போடலாட்டியும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை, அது வந்து எப்படியுமே அங்கே மென்ஷன் ஆகுது, சரி? அந்த டிஸ்கஷன்ல அந்த கசீரன் என்ற சொல், அந்த கசீரன் என்ற சொல்ல குறிக்கக்கூடிய ஆங்கில சொல் இல்லை என்றது அங்கே தெரிய வார் இப்படி, சரியா மகன்? சரி சார், ஓகே, அது நோ இஷ்யூவா, சரி? முடிந்த வரைக்கும் அந்த லாங்குவேஜ் ஏனைய லாங்குவேஜ் லீக்கிறதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்த வாக்கியம் வாசிங்க பார்க்க. ஹசன் எப்பொழுதும் பாடசாலையில் வாசிப்பதற்கான பரிசுகளை பெறுகிறான், சரி? இதுக்கு எப்படி வாக்கியம் வரும்? ஹசன் எப்பொழுதும் பாடசாலையில் வாசிப்பதற்கான பரிசுகளை பெறுகிறான், எப்படி வரும்? ஹசன் يحصل حسن அப்படியா? யஹ்சுலு ஹசன்
ஓகே. على جائزة القراءة அலா ஜாயிஸத்தில் கிராஅ دائما في المدرسة. கிராஅத்தி தாயிமன் ஃபில் மதரசதி. சரியா? இப்படியா எழுதிக்கிறீங்க? இல்லாத டவுட்டுகள் இருக்குதா? சரி, விட சரியா? ரைட். யஹ்சுல் ஹசன், இந்த முற்றுப்புள்ளி ஆரம்பத்தில் வருது, இது என்னன்னு தெரியல. இந்த முற்றுப்புள்ளி கடைசி வாரத. ரைட். யஹ்சுல் ஹசன் அலா ஜாயிஸத்தில் கிராஅ தாயிமன் ஃபில் மதரசா. தாயிமன் என்ற சொல் ஒரு ஆரம்பத்தில் கொண்டு வரோம் மேலும், இடையில கொண்டு வரோம் மேலும், பின்னு கொண்டு வரோம் மேலும், அது பிரச்சனை இல்லை. மற்றபடி பாருங்கோ, ஹசல அலா பெற்றுக்கொள்கிறான், பெறுகிறான், பெற்றுக்கொள்கிறான். சரியா? அதெல்லாம் ஹசல அலா. ஹசல அலாண்டா பெற்றுக்கொண்டான். அப்ப ஹசல யஹ்சுலு ஏன்னா யஹ்சுலு ஹசன், ஹசன் பெற்றுக்கொள்கிறான். எதை பெற்றுக்கொள்கிறான் என்பதற்கு முன்னால் அலா என்ற ஹர்ஃபு ஜர்ர கட்டாயமாக பயன்படுத்தணும். அப்ப யஹ்சுல் ஹசன் அலா ஜாயிஸத்தில் கிராஅ, வாசிப்பதற்கான பரிசில். வாசிப்பதற்கான பரிசிலுக்கு நாங்க எப்படி சொல்றது? ரைட். ஜாயிஸத்துல் கிராஅ. அப்ப யஹ்சுல் ஹசன் அலா ஜாயிஸத்தில் கிராஅ தாயிமன் ஃபில் மதரசா. ரைட். இது வேற யாராவது வேற எப்படி எழுதிக்கிறீங்க? சார் தாயிமன் என்ன சார்? தாயிமன்டா ஆல்வேஸ், எப்போதும், எப்போதும். சரி சார். ரைட். சரி, வேற இப்படி சொல்லலுமா? எப்படி மகன் சொல்லுங்க. யஜிது ஹசனுல் ஹதிய்யத தாயிமன் லிக்ராஅத்தி ஃபில் மதரசதி. ஓகே. யஜிது ஹசன், யஜிது ஹசனுல் அல் ஹதிய்யத அல் ஹதியத லிக்ராஅத்தி ஃபில் மதரசதி லில் கிராஅத்தி ஏனா லில் கிராஅத்தி ஃபில் மதரசதி ஃபில் மதரசதி தாயிமன். தாயிமன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஹதியான்னு சொல்ல போட்டு சொல்றீங்கண்ணா. ரைட். பெறுகிறான், அது வஜத பெற்றுக்கொண்டான். எனவே வஜத யஜிது பெற்றுக்கொள்கிறான். யஜிது ஹசன், ஹசன் பெற்றுக்கொள்கிறான். அல் ஹதியத்த, அல் ஹதியா, ஹதியத் என்றாலும் கிஃப்ட், ஜாயிஸ் என்றாலும் கருத்து கிஃப்ட், அத்தியா என்றாலும் கருத்து கிஃப்ட், ஹிபத் என்றாலும் கருத்து கிஃப்ட், அன்பளிப்பு தான். ஆனால் சொல்லுக்கு சொல் கருத்துகள் வித்தியாசப்படுகிறது. எல்லா இடத்துலையும் எல்லா சொற்களையும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த இயலாது. ரைட், ஓகே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஹதியான்னு சொல்ல பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, கிஃப்ட்டு தான். அப்போ யஜிது ஹசன் அல் ஹதியத்த லில் கிராஅத்தி, வாசிப்பதற்கான கிஃப்டை, பரிசிலை ஹசன் பெற்றுக்கொள்கிறான். ஃபில் மதரசதி தாயிமன், எப்போதும், பாடசாலையில் எப்போதும். பிரச்சனை இல்லையா? சரி, அந்த வாக்கியத்தில் சிக்கல் ஒன்றும் இல்லை. ஆனால் புத்தகத்தில் இருக்கிறது எப்படின்னு சொன்னால் யஹ்சுல் ஹசன் அலா ஜாயிஸத்தில் கிராஅ. சரியா? ஹசல அலா பெற்றுக்கொள்கிறான். சரியா? இப்போ வஜத என்ற சொல்லுக்கு பெற்றுக்கொண்டான் என்ற கருத்து இருக்கிற மாதிரி வேற கருத்துகளும் இருக்குது. ரைட். கண்டுகொண்டான், பெற்றுக்கொண்டான். அப்போ ஹசல அலாண்டா அது பெற்றுக்கொண்டான் என்ற கருத்துல மட்டும்தான் வாரது. அப்போ யஹ்சுல் ஹசன் அலா ஜாயிஸத்தில் கிராஅ தாயிமன் ஃபில் மதரசா. அல்லது நீங்க எழுதிக்கிறதும் பிழை இல்லை. யஜிது ஹசன் அல் ஹதியத்த லில் கிராஅத்தி ஃபில் மதரசதி தாயிமன். சரியா? ஓகே. ஆனால் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிஃப்டை குறிக்கிற பல அரபு சொற்கள் இருக்குது. ஒன்றுக்கு நிற்கிற மாதிரி ஜாயிஸா, அதே போல் ஹதியா, அதே போல் ஹிபத். ஹிபத் என்றாலும் கிஃப்ட் தான். ஆனால் ஹிபத் என்ற கிஃப்ட் அல்லாஹு தாலா பயன்படுத்திக்கிற குழந்தை பாக்கியம், அதுக்கு தான் பயன்படுத்திக்கிறேன். சரி, ஹிபத். அதே மாதிரி அத்தியா, அத்தியான்னாலும் கருத்து கிஃப்டை தான் குறிக்கும். சரி, அப்படி அந்த கிஃப்டை குறிக்கின்ற அன்பளிப்பை குறிக்கின்ற சொற்கள் அரபு மொழியில வேறு வேறு சொற்கள் இருந்தாலும் எல்லா சொற்களையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்த இயலாது என்றதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. எனது பொழுதுபோக்கு ஓவியங்கள் வரைதல் ஆகும். மேலும் இவை எனது ஓவியங்கள் ஆகும். இப்போ இது எப்படி நாங்க டிரான்ஸ்லேட் பண்றது? முதலாவது ஹிவாயத்தி அர்ரிசு வஹாதிஹி சுவரி. وهذه رسوماتي. சுவரண்டா இல்லை மகள். சரியா? சுவரி என்று வராத, ஓவியங்கள் வரக்குள்ள ருசு மாத்தம் தான் வரும்.
ஒன்றாவது ஹிவாயத்தி ரஸ்மு. ரஸ்ம் என்றாலே ஓவியம் வரைகிறீங்க. சரியா? பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. தமிழ்ல எனது பொழுதுபோக்கு, ஆங்கிலத்துல மை ஹாபி, ரெண்டுக்கும் ஹிவாயத்தி. இல்ல பாருங்களே, ஓவியங்கள் வரைதலாகும் என்று தமிழ்ல இருக்குது. ஆங்கிலத்துல மை ஹாபி இஸ் ஓகே டிராவிங் மட்டும்தான் இருக்குது. அப்ப டிராவிங்கை குறிக்கின்ற சொல்ல என்ன? ரசம். அது மட்டும்தான். ரசம வரைந்தான், ரசம் என்றா வரைதல், டிராவிங் வரைதல். அப்ப ஹிவாயத்தி ரஸ்மு. நாங்க அந்த ஆங்கிலம் தெரியுமா இருந்தா கொஞ்சம் நல்ல. சரியா? தீஸ் ஆர் மை பிக்சர்ஸ். சரி, அப்ப மேலும் என்ற சொல் வந்திருக்கிறதானே. மேலும் ஆங்கிலத்துல அண்ட் என்று வந்தில்ல. அண்ட் சரி, அது வந்தில்ல. ஆனா தீஸ் ஆர் மை பிக்சர்ஸ் நிற்குதா. அது ரெண்டு வாக்கியம். அரபு மொழியில 2 வாக்கியம் என்று வரக்கொள்ள நாங்க கட்டாயமாக வாவ போடணும். சிங்களத்திலையும் பார்க்கலாம். தவத அண்டிக்குது. தவத என்ன கருத்து என்ன? என்ன தவத அண்டிக்குது. அப்படி என்ன கருத்து என்ன? மேலும் தானே. தவத மேவா மாகே சித்ரவே. ரைட், அப்படி இருக்குது. அப்ப வாவ கொண்டு வா வந்தா நல்ல. ரைட். அப்ப ஹிவாயத்தி ரஸ்மு வஹாதிஹி, மேலும் இவை, வஹாதிஹி ருசுமாதி எனது ஓவியங்கள் ஆகும். வஹாதிஹி ருசுமாதி, மேலும் இவை என்னுடைய ஓவியங்கள் ஆகும். ரைட். அப்ப சுவரி சார் அதுல சூரத்துன் வந்து பிக்சர்ஸ்னு தானே சுவரின்னு சார். சொல்லலாம். அப்ப சூரத்தின்னு வராதா சார்? இல்ல, அத்தான் சூரத்துன் சுவருன் என்பது ரைட் பிக்சர் தான். பிக்சர் என்பது அந்த போட்டோவை தான் குறிக்கிறோம். சூரா என்பது விளங்கினா அவளுக்கு. இப்ப ஓ சார். கையால வரைகின்ற அந்த ஓவியம் இருக்கிற மகன், பசம் வேண்ட கருத்து என்ன? வரைந்தான். ரைட். கையால் வரையப்படுகின்ற ஓவியங்களுக்கு நாங்க சொல்றது ருசுமாத் என்றுதான் சொல்றது. சூரத்துன் என்பது நாங்க கிளிக் பண்ற இல்தகத்த சூரா. நாங்க ஆலத்து சூரா, அதாவது கேமராவை வச்சு எடுக்கிற போட்டோ, பிக்சர்ஸ் இருக்கிற ஓ போட்டோ சார். இருக்கிற, அதுக்குதான் நாங்க சூரத்துன் என்று சொல்ல பயன்படுத்துறது. சரியா? சரி இப்ப கிளியர் தானே? அப்ப சார். ஓவியங்கள் வரக்குள்ள ருசுமாத். சார் அப்ப பிக்சர்ஸ்க்கு நம்ம சூரத்துன்னு இதுல போட்டா பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை இல்லாத கருத்துல கொண்டு உங்களோட லெவல கருத்துல கொண்டு சரியா போட்டுட்டு போவாங்க. சரியா மகன்? சரி சார். ஓகே. ஆனா நாங்க அந்த டிஃபரெண்ட்களை விளங்கிக்கணும். ஓகே. ஹிவாயத்தி ரஸ்மு வஹாதிஹி ருசுமாதி. சரியா? ஓகே சார். ஓகே சார் கேளுங்க. அப்ப கேளுங்க. சார் ரஸ்முக்கு வந்து எருசுமுன்னு வருமா? ஏன்னா டிராவிங்னு தானே சார் இருக்கு. இல்ல எருசுமுன்னு வராது. இங்கன வந்து எருசுமு அருசுமு நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? டிராவிங் ஓ இல்ல அப்படி நீங்க ஓ எல்லாத்தையும் யோசிக்க வேணும். மை பிரசன்ட் ஹாபி டென்ஸ்ல நான் இஸ், யோசிச்சேன். இல்ல நீங்க அப்படி யோசிக்க வேணும். மை ஹாபி இஸ் டிராவிங். அதுல பாருங்க அந்த வாக்கியத்தை. சரி, நீங்க எல்லாத்தையும் அப்படி யோசிச்சா கஷ்டம். இப்ப எனது பொழுதுபோக்கு ஓவியங்கள் வரையது அழகும். இதுல வந்து ஃபிஇல் ஃபாயில் மஃபூல் பிஹி அமைப்புல இல்லை. சரியா? நான் சொன்ன மாதிரி அதே அமைப்புல இந்த வாக்கியம் இல்லை. இது வந்து என்ன அமைப்பில் இருக்குது? முப்ததா ஹபர் அமைப்பில் இருக்குது. ஜும்லா இஸ்மியா அமைப்பில் இருக்குது. ஜும்லா இஸ்மியான்றதை விட ஜும்லா இஸ்மியா தான் முப்ததா ஹபர் அமைப்பில் இருக்குது. எனது பொழுதுபோக்கு ஹிவாயத்தி ஓவியங்கள் வரைதலாகும். ரஸ்மு மை ஹாபி இஸ் டிராவிங். மை ஹாபி இஸ் ரீடிங். ஹிவாயத்தி அல் கிராஅத்து. அழகினா இப்போ உங்களுக்கு சரி. அப்ப நாங்க சரி 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 சரி. கிளியர் தானே? ரைட். ஓகே ஓ சார். ஓகே மஹல் ரைதா சலாம் சார். பேப்பர் இப்படியா? பேப்பர் மாடல். நீங்க என்ன பேப்பர் கேட்குறீங்களோ தெரியல. அரபிக் லாங்குவேஜ் த பேப்பர் மாடல் இப்படித்தான் நிற்கும். அரபிக் லாங்குவேஜ் தான். அப்படின்னா நான் சொன்ன வந்து வாக்கியம் இப்படியா சார் வருவது? என்னுடைய பொழுதுபோக்கு வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படியா சார்? நீங்க அரபில சொல்லுங்க பாக்கா. ஹிவாயத்தி எருசுமு. இல்ல 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 ஹிவாயத்தி அரசுமு. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? ஹிவாயத்தி அருசுமு, என்னுடைய பொழுதுபோக்கு நான் வரைகிறேன். ஆனா இடத்துலதான் வருது. அப்படித்தானே சார் நான் சொன்ன வாக்கியம் இருந்துச்சு. ஹிவாயத்தி அருசுமுண்டா என்னுடைய பொழுதுபோக்கு நான் வரைகிறேன்.
அப்படித்தான் வரும். சரி அப்படி வராது இல்லையா? சரி வரைதல் ஓ வரைதல் ஆகும், வரைதல் ஆகும். அப்ப வரைதல் ஆகும்னா அர் ரஸ்ம், ரசமைண்ட மஸ்தர் ரஸ்ம். வாசித்தல் வாசித்தல் ஆகும் கொள்ள கர வாசித்தான், குரான். வாசித்தல் ஆகும். சரியா விளங்கி நான் இப்போ உங்களுக்கு. சரி சரி நல்ல வேலை. ரைட், ஓகே. அடுத்து பாருங்கோ, நீ பாடசாலையிலிருந்து வெகு தூரத்தில் வசிக்கிறாயா? அது எப்படி எழுதுறது? هل تسكن بعيدا عن المدرسة؟ ஓகே, ஹல் ரைட், ஹல் ஹல் தஸ்குனு பஈதன் பஈதன் அனில் மദ്രസா. வெரி குட், ஓகே. இப்படியா எல்லாரும் எழுதிக்கிற? டிட் யூ லீவ்? ரைட். நான் எழுதிக்கிறேன் வந்து நீங்க எப்படி هل எழுதிக்கிறீங்க? تسكن بعيدا جدا عن المدرسة؟ ஹல் தஸ்குனு சார் கொஞ்சம் வரீங்க, பஈதன் ஜித்தன், அப்படியா? பஈதன் ஜித்தன் அனில் மദ്രസா. ஓ சார் இப்ப அனிலுக்கு பதிலா மின்னு போட இயலுமா? ஏலா அத்தான் அத்தான் அந்த பாடசாலையில் இருந்து அந்த இருந்து என்ற சொல்ல வச்சு நீங்க மின்ன போட்டா விடப்பீல. பஈதுன் என்ற சொல் வந்தால் அன் என்ற இடைச்சொல் தான் வரும். கரீபுன் என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, திரும்ப திரும்ப வார ஒரு வாக்கியம். சரியா? கரீப் கரீப், சரியா? கரீபன் என்று வரக்குள்ள ஹர்ஃபு ஜர் என்ன வரும்? மின் வரும். பஈத் பஈதுன் பஈதன் என்று வரக்குள்ள அன் வரும். ஓகே, அதை மாற்றிக்கொள்ளவா? நாங்கள் மொழிபெயர்க்கல இருந்து என்றுதான் மொழிபெயர்ப்போம், ஆனால் மின் வராது, மின் வராது. பஈதுன் அன், கரீபுன் மின், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கரீபுன் மின், பஈதுன் அன், பஈதுன் அன். ஓகே, அப்ப மஹல் ஃபாத்திமா நீங்க சரி சார். ரைட். ஹல் தஸ்குனு பஈதன் ஜித்தன், டிட் யூ பாடசாலையிலிருந்து அந்த வெகு என்ன சொல்ல வச்சா நீங்க அப்படி போட்டிக்கிறீங்க. ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் அது அவசியம் இல்லை. சரியா? தூரத்தில் வசிக்கிறாய், நீ பாடசாலையிலிருந்து தூரத்தில் வசிக்கிறாயா? ஹல் தஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா, நீ பாடசாலையிலிருந்து வெகு தூரத்தில் வசிக்கிறாயா? ஹல் தஸ்குனு பஈதன் ஜித்தன் அனில் மദ്രസா. சரி சரி, ஓகே, நோ இஷ்யூவா? சரியா? ஓகே, ரைட். அடுத்தது என்ன வாக்கியம்? உண்மையிலேயே இந்த மிதிவண்டி வேகமானதும் அழகானதும் என தந்தை கூறினார். எப்படி வரும்? يقول الأب في الحقيقة هذه தந்தை الدراجة கூறினார் என்ன மகன்? கூறினார் கூறினார். تعال قال الأب قال الأب. قال قال تعال قال تعال வராதா? الأب تعالயா? ஓ சார். تعالى என்ற வா என்ற அர்த்தம் தானே மகன்? تعالى இல்ல, கால கால காலக்கா. கால கால கூறினார். யாரு கூறினார்? அல் அல் அபு அபு அல்லது அல் வாலிது, அல் வாலிது. சரியா? ரைட். காலல் அபு அல்லது அல் வாலிது, தந்தையிட கூற்று. இப்ப தந்தை கூறினார். உண்மையிலேயே, ட்ரூலி, அத்தவசயன், எப்படி சொல்றது? ஹக்கன். في الحقيقة இல்ல, ஃபில் ஹக்கீகா இல்ல, ஹக்கன், உண்மையாக, உண்மையிலேயே, ஹக்கன் ஹக்கன். சரியா? ஹக்கன் என்ன சொல்ல பயன்படுத்துங்க. ஹக்கன் அவருக்கு இந்த هذه هذه الدراجة ஹாதிஹி தர்ராஜத்து, ஏன்னா இந்த மிதிவண்டி. வெரி குட். ஹாதிஹி தர்ராஜத்து வேகமானது, سريعة وجميلة வெரி குட். சரீஅத்துன் வஜமீலத்துன். وجميلة ரைட். சரீஅத்துன் வஜமீலத்துன் என்று வரும். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நான் வீட்ல. ரைட். அப்ப காலல் லபு அல்லது காலல் வாலிது ஹக்கன், ஃபில் ஹக்கீகா இல்ல, ஹக்கன். ஹாதிஹி தர்ராஜத்து, சரியா? சரீஅத்துன் வஜமீலத்துன், இந்த மிதிவண்டி சரீஅத்துன் வேகமானதும், வஜமீலத்துன் அழகானதும் ஆகும். சரியா? ரைட், ஓகே.
அடுத்த பாப்போமா கடைசியா என்ன? முதலாவது புத்தகத்தையும் இரண்டாவது புத்தகத்தையும் வாசித்தேன், இரண்டு புத்தகங்களும் சிறந்தவை. எப்படி சொல்ற லேசனா? ஒன்னாவது நாங்க என்னதை பார்க்கிறோம்? வாசித்தேன். ஏன்னா இக்ராவு யக்ரவுவாப்பா கரானா கரானா கரனாண்டா கரஅத்து வாசித்தோம். கரஅத்து 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 வாசித்தேன், நான் வாசித்தேன். இப்பதே வாசித்தேன் முதலாவது புத்தகத்தையும் இரண்டாவது புத்தகத்தையும். அப்ப முதலாவது என்ன? கிதாபல் ஆ கிதாபல் அவ்வலி சரி, ஹரக்கத் வச்சில்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? கிதாபல் அவ்வலி என்றதை விட நாங்கள் அலிஃப்லாம் போட்டு எழுதுவோமே. ஏன்னா அல் கிதாப, அல் சரியா, கிதாபல் அவ்வலி அல்ல கிதாபல் அவ்வல என்று வரும் பாஷிகல்ல. அகரத்துல் கிதாபல் அவ்வல அத்த ஹரக்கத் வச்சா பில வரும, ஹரக்கத் வைக்கவே வானம. கரத்துல் கிதாபல் அவ்வல அவர் வல் கிதாபல் சானி வல் கிதாப சானி தபஸ்தானி வல் கிதாப சானி கரத்துல் கிதாபல் அவ்வல வல் கிதாப சானி. அப்ப முதலாவது வாக்கியத்தை எழுதியாச்சு. அவரை முற்றுப்புள்ளி வைக்கிறண்டா வைக்கிற. அவருக்கு இரண்டு புத்தகங்களும் சிறந்தவை. கிதாபானி ஜித்தன் அல் கிதாபு கிதாபானி ஜய்யிதானி எடுத்தோம்னா அல் கிதாபானி ஜித்தன் ஜித்தனண்டு வராது, ஜய் ஜித்தனண்டு வராது, ஜய்யிதானி ஜய்யிதன் ஜெயிதானி ஜய்யிதானி. ஓகே, வேற ஏதாவது சொல். خير இந்த சொல் நல்லவனா? மும்தாஸா மும்தாசானி. சரியா? மும்தாசானி மும்தாசானி எக்ஸலண்ட் தானே? எக்ஸலண்ட். The two books are excellent. சரி, சிரேஷ்டய. ரைட். அப்ப மும்தாசானி என்றது நல்லவனா? ஓகே, அல் கிதாபானி மும்தாசானி, இரண்டு புத்தகங்களும் சிறந்தவை ஆகும். ஓகே, ஜய்யிதானி ஓகே பிரச்சனை இல்லை. ஆனா மும்தாசானி என்பது மிக அழகா இருக்குது, பொருத்தமா இருக்குதுண்ணா. சரி, விளங்கினா? அப்ப தமிழ்ல இருந்து அரபுக்கு மாத்துறன்ற அந்த பகுதியை பொறுத்த மட்டில அந்த வினாக்கள் 10 வினாக்கள் வார 10 வாக்கியங்கள் வார. அந்த 10 வாக்கியங்களுக்கும் சரியா? ரைட். 10 வாக்கியங்களுக்கும் நீங்க மொழிபெயர்க்கல நிதானமாக அழகாக யோசிச்சு எழுதணும். டைம் இருக்கிற 3 மணி நேரம் டைம் தாராளமா டைம் மிச்சம் அவளுக்கு. ரைட். அப்ப நீங்க அவசரப்படப்படாது, அழகா நிதானமா எழுதணும். விளங்கினா? ஓகே. அப்ப நான் சொன்ன மாதிரி ஒன்று ஃபிஇல் ஃபாயில் மஃபூல் பிஹி என்ற அமைப்பில் எழுத மேலும் வரவும் மேலும் வாக்கியம், அல்லது முப்ததா ஹபருடைய அமைப்பில் வாக்கியம் வரவும் மேலும். ரைட். அவசரப்பட்டு நாங்கள் எழுதினோம் என்று சொன்னா ஒரு 2-3 பிழைகள் வரக்கொள்ள அந்த வாக்கியத்துக்கான முழு புள்ளியையும் நீங்க இழக்க வேண்டி வரும். சரி, ரைட். இது 2017ஆம் ஆண்டு பேப்பர். ஓகே, நாங்க அடுத்ததை பார்ப்போமா? 2018ஆம் ஆண்டு. ஓகே, சரி. எஸ் சார். 18 காணல. நான் 18 போடலையா உங்களுக்கு? 18 போடலையாடா? ரைட். 19 பார்ப்போம். 16 16 நாங்க போன வகுப்புல பார்த்தோம். சரியா? அதனால 19 பார்ப்போம். ரைட். 19ல சொல்லுங்க பார்க்க. முதலாவது வாக்கியத்தை வாசிங்க பார்க்க. குயிக்கா வாசிச்சா நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஜெய்மா வாசிங்க. ஜெய்மா ஜத்தத்து அஹ்மத் தஃசிலு மலாபிஸஹா ஃபில் ஹம்மாம். கருத்து என்ன? அஹ்மதுடைய பாட்டன் அவருடைய ஆடைகளை குளியல் அறையில் கழுவினார். அஹ்மதுடைய கழுவினாரா? கழுவினாரா? ஆடையை அல்ல, ஆடைகளை. சரியா? அஹ்மதுடைய பாட்டி ஜத்தத்து அஹ்மத், அஹ்மதுடைய பாட்டி அவளுடைய ஆடைகளை, மலாபிஸ் ஆடைகளை, ஃபில் ஹம்மாம் குளியல் அறையில் கழுவுகிறாள் அல்லது கழுவுவாள். ரெண்டும் ஓகே. சரியா? ரைட். நான் சொன்னேன் ஆரம்பத்துல, அதாவது ஃபிஅலுன் முலாரி, அந்த ஃபிஅல் முலாரி ரசல யக்ஸிலு, இதை பொறுத்த மட்டும் நிகழ்காலத்திலே மொழிபெயர்க்கலாம், எதிர்காலத்திலே மொழிபெயர்க்கலாம். எனவே ஜத்தத்து அஹ்மத் தக்ஸிலு மலாபிஸஹா ஃபில் ஹம்மாம்,
அஹ்மதுடைய பாட்டி அவளுடைய ஆடைகளை குளியல் அறையில் கழுவுகிறாள் என்று வரும். சரியா? ரைட். ஓகே. ரெண்டாவது في حديقة عمر. في حديقة عمر أشجار كثيرة وزهور جميلة. எப்படி வரும்? உமருடைய தோட்டத்திலே உமருடைய தோட்டத்திலே அதிக அதிகமான மரங்களும் மரங்களும் அழகான அழகான பூக்களும் உள்ளன. மரங்களும் உள்ளன. அழகான பூக்களும் உள்ளன. வெரி குட். உமருடைய தோட்டத்தில் அதிகமான மரங்களும் வசுஹூரும் ஜமீலத்துன் அழகான பூக்களும் உள்ளன. ரைட். ஓகே. மூணாவது. மூணாவது என்ன? காலல் இபின் சௌத்து தாயிராத்தி மஸ்இஜுன் ஜித்தன். مزعج جدا. முஸ்இஜுன் ஜித்தன். காலல் இப்னு சௌத்து தாயிராத்து முஸ்இஜுன் ஜித்தன். எப்படி மொழிபெயர்க்கிற? மகன் கூறுகிறான் விமானத்திலே சத்தம் மிகவும் இடையூறாக. சத்தம் மிகவும் இடைஞ்சலாக உள்ளது. ஓகே. மகன் கூறுகின்றான் அல்ல, கூறினான. கால இறந்த காலம். காலல் இப்ன் மகன் கூறினான் விமானங்களின் சப்தம். என்ன அப்படியா? ஓ சார். கூறுகின்றான் என்று வருமா? இல்ல கூறினான் மகன் கூறினான். சரி, மகன் கூறினான். அவ்வளவு. மகன் கூறினான் அவருக்கு விமானங்களின் சத்தம் மிகவும் மிகவும் இடைஞ்சலாக உள்ளது. இரைச்சல். ஓகே. அதான் நானும் எதிர்பார்த்த சொல். சரியா? ஒன்று சத்தம் என்று சொல்லலாம் அல்லது இரைச்சல். சின்னரானவா பெரியரானவா? சின்னரானா இரைச்சலா? இரைச்சல். சரியா? அப்ப விமானத்தினும் அல்ல, விமானங்களின் இரைச்சல் மிகவும் இடைஞ்சலாக உள்ளது என்று மகன் கூறினான். சரியா? அல்லது மகன் கூறினான் விமானங்களின் இரைச்சல் மிகவும் இடைஞ்சலாக உள்ளது. ரைட். நாலாவது. வாசிங்க நாலாவது. பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்தில் ஹதராஇ ஹாரிஜல் மக்தபா. கருத்து என்ன? இப்ராஹிம் அவனுடைய பச்சை நிற பையை வாசிகசாலையுடைய வெளியிலே தேடினான். வெரி குட். வாசிகசாலைக்கு வெளியே. ரைட். வெரி குட். பஹஸ அன் நண்டா கருத்து தேடினான். பஹஸ என்ற சொல் வந்து அன் என்ற சொல் வந்தால் கருத்து என்ன? தேடினான். அப்ப பஹஸ இப்ராஹிமு அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ. இப்ராஹிம் அவனுடைய பச்சை நிறப்பையை வாசியசாலைக்கு வெளியே தேடினான். பின்ன வந்து அண்ணன் சொல்லுக்கு நீங்க சில நேரம் படிச்சிருப்பீங்க பற்றி ஏன்னா அபவுட் பற்றி. அப்ப நீங்க கருத்து இப்படி வருமா? பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்திஹில் ஹதுரா. இப்ராஹிம் அவனுடைய பச்சை நிற பையை பற்றி தேடினான். அப்படி வருமா? அப்படி வருமா? வராது இல்லையா? வராது. பச்சை நிற பையை என்றுதான் நாங்க சொல்லுவோம். ஆனா எழுதக்கொள்ள அண்ணன் சொல்ல போட்டுதான் எழுத. சில நேரம் இந்த வாக்கியம் உங்களுக்கு தமிழ்ல தந்து அரபு மொழிபெயர்க்க வேண்டி வந்தா நீங்க அப்படித்தான் எழுதணும். பஹஸ இப்ராஹிமு அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ ஹாரிஜல் மக்தபா. இப்ராஹிம் அவனுடைய பச்சை நிற பையை நூலகத்துக்கு அல்லது வாசியசாலைக்கு வெளியே தேடினான் என்று வரும். ஓகே. அஞ்சாவது வாசிங்க. அஞ்சாவது. أنا أستعمل كل الألوان في الرسومات. வெரி குட். أنا أستعمل كل الألوان في رسومات. கருத்து என்ன? நான் எனது வரைபடங்களில் அனைத்து நிறங்களையும் பயன்படுத்தினேன். வெரி குட். பயன்படுத்துவேன் அல்லது பயன்படுத்துகிறேன். أنا أستعمل நான் பயன்படுத்துகிறேன் குல்லல் அல்வானி அனைத்து நிறங்களையும் في رسومات என்னுடைய ஓவியங்களில். நல்லா பார்த்துங்க. ருசுமாத்தி அண்டிக்குது. ரைட். ருசுமாத்தி. அப்ப என்னுடைய என்ன கருத்து வரும்? ருசுமாத்தன்னா ஓவியங்கள். ருசுமாத்தி என்ன கருத்து என்ன? என்னுடைய ஓவியங்களில் நான் அனைத்து நிறங்களையும் பயன்படுத்துகிறேன் அல்லது பயன்படுத்துவேன் என்று வரும். சரியா? ரைட். ஓகே. ஆனா வாசிங்க அடுத்தது. ஆறாவதா வாசிங்க. أنا أستلم في الأسبوع 7 رسائل أو أقل.
சபா ரசாயில அப்படின்னு வருமா? சபா ரசாயில அவ் அகல்ல. ரைட், என்ன கருத்துல வர? ஆனா நான் பெற்றுக்கொள்வேன் ஆ, உஸ்பூஹி சபுஅ ரசாயிலி அவக்கல்ல. ஒரு கிழமையில 7 கடிதம் அல்லது அதை விட குறைவான கடிதங்களை பெற்றுக்கொள்வேன். ஓகே. அப்ப இஸ்தலம் என்ற கருத்து என்ன? இஸ்தலம் என்ற பெற்றுக்கொண்டான், இஸ்தலம பெற்றுக்கொண்டான், இஸ்தலம எஸ்தலிமு அஸ்தலிமு ஆனா அஸ்தலிமு நான் பெற்றுக்கொள்கிறேன், ஃபில் உஸ்பூஇ கிழமையில் அல்லது வாரத்தில், சபா ரசாயில 7 கடிதங்களை, அவ் அல்லது ஒவ்வொன்ன கருத்து அல்லது அகல்ல குறைவாக. அப்ப எப்படி வரும்? வாரத்தில் நான் 7 கடிதங்களை அல்லது குறைவாக அல்ல அதை விட குறைவாக நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று வந்தா சரி. ரைட், 7வது வாசிங்கோ. هناك مجلات على التلفزيون في حجرة الجلوس. ம் அங்கே ம் டிவி தொலைக்காட்சிக்கு மேலே ம் ம் வரவேற்பறையில் தொலைக்காட்சிக்கு மேலே சஞ்சிகைகள் உள்ளன. ம் ரைட், ஓகே. அங்கே அமரும் அறையிலே தொலைக்காட்சியின் மீது பல சஞ்சிகைகள் உள்ளன. ஓகே, சரி, ஓகே ஓகே. ஹுனாக்க மஜல்லா தண்டா அங்கு சஞ்சிகைகள் உள்ளன. சரியா? அல டெலிவிஷன் தொலைக்காட்சியின் மீது. சரியா? அப்ப தொலைக்காட்சியின் மீது சஞ்சிகைகள் உள்ளன. ஃபி ஹுஜ்ரத்துல் ஜுலூஸ். ஹுஜ்ரத்துல் ஜுலூஸ் என்ன? இருக்கும் இடம். வரவேற்பறை. இருக்கும் இடம்தான். அமர ஹுஜ்ரண்டா அறை, ஜுலூஸ்ண்டா அமருதல், அமரும் அறை. அமரும் அமரும் அறை அறை. என்பது எங்க அது? வரவேற்பறை. யோசிக்கனா வரவேற்பறைகளா? சரியா? குர்ஃபத்துல் ஜுலூஸ் அல்லது ஹுஜ்ரத்துல் ஜுலூஸ் என்பது வரவேற்பறையை குறிக்கின்ற சொல். இப்ப வரவேற்பறையில், சரியா, எப்படி மொழிபெயர்க்கிற? வரவேற்பறையில் தொலைக்காட்சியின் மீது சஞ்சிகைகள் உள்ளன. ரைட். அப்ப ஹுனாக் என்ற சொல்ல பொறுத்த மட்டும் மொழிபெயர்த்தா மா சலாம் நல்லம். சரியா? ரைட். மொழிபெயர்க்காமலும் விடலாம், பிரச்சனை இல்லை, ஆனா மொழிபெயர்த்தா நல்லம். அப்ப அங்கு ரைட் வரவேற்பறையில் தொலைக்காட்சியின் மீது சஞ்சிகைகள் உள்ளன என்று வரும். ரைட். 8வது அல்வாலிது யஸ்தரி ஸஹீஃபதன் வஉல்பத அல்பானின் வஸுஜாஜத ஹிப்ர். மொழிபெயருங்க பார்க்க. தந்தை ஒரு பத்திரிகையையும் ஒரு நிறப்பெட்டியையும் ஒரு மைபோத்தலையும் வாங்குகிறார். ஓகே, சரியா? அப்ப தந்தை பத்திரிகை ஒன்றையும் அல்லது ஒரு பத்திரிகையையும், வஉல்பத அல்வான் நிறப்பெட்டி, நிறப்பெட்டி என நிறப்பெட்டி ஒன்றையும் அல்லது நிறப்பெட்டியையும், வஸுஜாஜத ஹிப்ர் மைக்குப்பி என மைக்குப்பி ஒன்றையும் தந்தை வாங்குகிறார் அல்லது வாங்குவார். சரியா? ரைட். ஜுஜாஜான்றது அந்த பொட்டில் அதுதான் ஜுஜாஜான்னு சொல்றது. ஹிபரண்டா கருத்து என்ன? இங்க், மை இங்க். சரியா? அப்ப ஜுஜாஜத ஹிபரண்டா இங்க் பொட்டில். சரியா? மை குப்பி அல்லது மை போத்தல். ரைட் என்ற கருத்துல வரும். ஓகே. அப்ப தந்தை பத்திரிகை ஒன்றையும் நிறப்பெட்டி ஒன்றையும் மைக்குப்பி ஒன்றையும் வாங்குகிறார், சரி, அல்லது வாங்குவார். நஹ்னு உதுனா இலல் பைத்தி கபுல ஸஹூரி பிகலீலின். நஹ்னு உதுனா இலல் பைத்தி கபுல ஸஹூரி பிகலீலின். சொல்லுங்க பாக்க. நஹ்னு உதுனா சொல்லுங்க. இப்படி வரும். நஹ்னு உதுனா இலல் பைத், அது அவ்வளவு தெரியும் என்ன? ரைட். நாங்கள் வீட்டுக்கு மீண்டோம். சரியா? ரைட். நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். நஹ்னு உதுனா இலல் பைத், நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். கபுல ஸஹூரி பிகலீலின், அது எப்படி மொழிபெயர்க்கிற? கபுல ஸஹூரி பிகலீலின், நாம் சஹருக்கு சற்று நேரத்திற்கு சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர். கபுல ஸஹூரண்டா சஹருக்கு முன்னர், கபுல ஸஹூரி பிகலீலண்டா சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர். அப்படித்தான் மொழிபெயர்க்கிற.
கபுல் அல் ஃபஜ்ரி பிகலீலண்டா ஃபஜ்ருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர், ரைட். கபுல் அல் லுஹுரி பிகலீலண்டா லுஹுருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர். அம்மைதான் கபுல் அல் சஹூரி பிகலீல் என்றால் சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம் என்று வரும். சரி, கடைசியா 10வது என்ன? ஹுவ யஹ்சுலு அலா ஜாயிஸத்தி ரஸ்ம் தாயிமன் ஃபில் மதரஸா. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். என்ன அவன் என்ன ஹஸல அலா எப்பொழுதும் கொள்கிறான், எப்போதும் பாடசாலை வரைவதனுடைய வரைதலுக்கான பரிசை பெற்றுக்கொள்கின்றான். பெற்றுக்கொள்கின்றான். வெரி குட். அவன் பாடசாலையில் அவன் பாடசாலையில் எப்போதும் வரைதலுக்கான பரிசலை பெற்றுக்கொள்கிறான். அதை ஏற்கனவே பார்த்தோம். ரைட், ஓகே. இத பாருங்க இப்ப. ரைட், அந்த நீங்க மைக்குப்பிக்கு ஹிப்ருன்னு சொல்றீங்களே, அதுக்கு அந்த ஹிப்ருக்கு போர்வைன்னு சொல்லலாம் தானே? போர்வையா? ஓ, ஹிப்ருக்கு போர்வை அப்படியா? சும்மா கேக்குறேன் நான். இல்ல தெரியல, எனக்கும் தெரியல மகன். பாப்போம், கொஞ்சம் இருங்க பாப்போமா. சரி. ஹிபுர் என்ன மகன்? ஹிபுர் இங்க். வேற என்ன கருத்து ஈக்கிறோ தெரிய. இங்க் என்ற கருத்து தான் நீக்குது மகன். உனக்கு நான் ஷேர் பண்ணிக்கிற விளங்குறா? ஓ சார். ஓகே. ஹபுர் அண்டா ஆலி, ஹபுர் ஹாதிஹில் உம்மா அல் ஆலி. இந்த ஹிபுர் அண்டா ஹிபுர் அல் மிதாத் யுக்தபு பிஹி. இங்கத்தான் குறிக்கிற ஹிபுருன் சிர்ரியுன் கலமுல் ஹிபுர் அல் ஹிபுரு சீனி ஹிபுருன் அலா வரக். போர்வைக்கு அந்த சொல் காணல்லேனா, மைதான் கருத்தா ஐக்குது, மை. சரியா மகான் இஸ்மாயில்? இந்த பாருங்க பிக்சர்ஸ் எல்லாம் ஹிபுரண்டா இப்படித்தான் காட்டுது. ஜுஜாஜத்து ஹிபுர். சரியா? சரி சார். ஓகே ஓகே. ரைட். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காலையில 8:30க்கு ஆன்லைனு கூடாக அரபிலக்கிணையம் கிளாஸ் ஒன்று இருக்குது, செமினார் ஒன்று மாதிரி. அதே மாதிரி பின்னேரம் 1:15 மாதிரி இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒன்று இருக்கிறது? இல்ல சார். நான் குரூப்ல போட்டேன். ரைட். நான் உங்களுக்கு இதுல வாட்ஸ்அப் இதை நான் ஷேர் பண்றேன். சரியா? 1:30க்கு என்ன பாடம் சார்? 1:30க்கு அரபிக் லாங்குவேஜ் பாடம் தான். சரி. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா கொஞ்சம் வரீங்க. அரபிக் பாடம் அதான் கொஞ்சம் நான் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். குரூப் லிங்க் ஒன்று ஷேர் ஆகிக்கிறா பாருங்க, உங்களுக்கு வந்திக்குதா? அந்த chat boxல பாருங்க, இருக்கிறதானே? சரி, நீங்க அந்த குரூப்ல நீங்க இன்ஷால்லா ஜாயின் ஆகுங்களே. சரியா? அப்ப காலையில 8:30க்கு அதே போல பகலைக்கு 1:15 கேட்கும். ரைட். அரபிக் லாங்குவேஜ் பாடம். அப்ப நீங்க பெரும்பாலான நாட்களில் வந்திக்கிறவங்கள மதரசா மாணவர்கள் அதிகமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை செய்ய போறேன். அப்படி என்ன குயிக்கா சொல்லிட்டு போறது. ஏன்னா மதரசாக்குள்ள பெரும்பாலும் பாடங்கள் நடந்தில்ல போல விளங்குது. எனவே கொஞ்சம் குயிக்காக செய்யலாம்னு யோசிக்கிறேன். சரியா? சரி, இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு அடுத்த பகுதியை பார்த்தா டைம் போகிற மாதிரி விளங்குது. ரைட். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு இடையில அடுத்த பகுதிகளை செய்யணுமான்னு பார்ப்போம். ரைட். இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமையோட கூட பாடங்கள் நிப்பாட்டணுமேனா? ஓகே இன்ஷா அல்லாஹ். ரைட். சரி, அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா?
ரைட் ஜஸாக்கல்லாஹ். ஓகே பாரக்கல்லாஹு ஃபீக். السلام وعليكم السلام سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته.